Taste the Daily. விழுப்புரம் மாவட்டத்தில் விடியா திமுகவை கண்டித்து போராடிய அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகத்தை கைது செய்து ஸ்டாலின் அரசின் ஏவல்துறை அராஜகத்தில் ஈடுபட்டது. விழுப்புரம் 4 முனை சந்திப்பில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய விடியா மாடல் ஸ்டாலின் அரசை கண்டித்தும், சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டும் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் தொடர்புடைய நபர் யார்? நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு யாரை காப்பாற்ற முயல்கிறது? யார் அந்த சார் என சரமாரியாக கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் சக்கரபாணி, அர்ஜுனன் உட்பட கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற 1000க்கும் மேற்பட்ட கழகத்தினரை ஏவல்துறையினர் கைது செய்தது மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. யார் அந்த சார்? ஏன் இந்த அரசு அந்த சாரை காப்பாற்ற துடிக்கிறது? ஏன் இந்த போராட்டத்தை முடக்க பார்க்கிறது? கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தால் என்ன? நாங்கள் ஒரு பக்கம் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்துட்டு கோஷங்களை போட்டுவிட்டு கோரிக்கையை கொடுத்துவிட்டு நாங்கள் கலைஞ்சு சொல்ல போகிறோம். இதை தடுக்க வேண்டிய காரணம் என்ன? தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு நாங்கள் 500 பேர் என்றால் இந்த 1000 போலீஸ் இருக்கிறோம். கஞ்சா பிடிக்கிறதுக்கு போலீஸை காணும், சாராயிக்கிறத பிடிக்கிறதுக்கு போலீஸை காணும், கள்ள சாராயிக்கிறத பிடிக்கிறதுக்கு போலீஸை காணும், விபச்சாரம் பிடிக்கிறதுக்கு இந்த காவல்துறை காணும். ஆனா ஜனநாயக போராடுகிற எங்களை கைது செய்வதற்கு ஒருவருக்கு 2 காவல்துறை. இதுதான் இந்த காவல்துறையை நிர்வகிக்கிற முதல்வருடைய அழகா? இதுதான் அவருடைய நிர்வாக திறமையா? இதுவரை முதலமைச்சர் வாய் திறந்து பேசியிருக்கிறாரா? இந்த விவகாரத்துக்கு உதவி செய்திருக்கிறாரா என்பதை தயவு செய்து உணர வேண்டும். எதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தடை செய்ய வேண்டும்? இதே எங்களுடைய ஆட்சியர், எங்களுடைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த போது இந்த 4 ஆண்டு காலத்தில் 35,000 போராட்டங்களை சந்தித்த வீரியமாக சந்தித்த ஆண்மையுள்ள ஒரு முதலமைச்சர் எடப்பாடியார். என்ன மாதிரி ஓடி ஒழிந்து ஓடி இல்லை. ஒரு தைரியம் இருந்தால், இந்த ஆட்சிக்கு உங்கள் மீது தவறில்லை என்றால், குற்றமில்லை என்றால், நாங்கள் யாரையும் காப்பாற்றவில்லை என்று சொன்னால், எங்களை போராட்டத்தை சந்தி, எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை சந்தி, நாங்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல். இந்த காவல்துறையை காட்டி அச்சுறுத்துவது, மிரட்டுவது, இதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டரும் ஒருவராது. உன்னை விட உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 53 ஆண்டு காலத்தில் 32 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டை ஆண்ட இயக்கம் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே போலீஸை காட்டி அதிமுகவை அடக்கிவிடலாம், ஒடுக்கிவிடலாம் என்று கனவு கண்டும் நினைக்காதீர்கள். எங்களுக்கு வேண்டியது நியாயம். பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு நீதி வர வேண்டும். இனி தமிழகத்தில் இப்படிப்பட்ட பாலியல் வன்கொடுமை நடைபெறாமல் இருக்கப்பட வேண்டும். உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட வேண்டும். யார் அந்த சார்? அந்த சாரை கண்டுபிடித்து இந்த தமிழக மக்களிடையே செருப்படி அடி வாங்க வைக்க வேண்டும். உச்சத்திலே நிறுத்தப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை.